12ஆம் வகுப்பு கணிதம் அலகு 4 நேர்மாறு முக்கோணவியல் சார்புகள் பயிற்சி 4.4 இரண்டாம் கணக்கு பார்க்கிறோம். மதிப்பு காண்க என 3 சப்டிவிஷன்கள் வினாவில் கொடுக்கப்பட்டிருக்கு. முதல் சப்டிவிஷன்ல கணக்கிட வேண்டியது எதன் மதிப்பு அப்படின்னா tan இன்வர்ஸ் ஆஃப் √3 மைனஸ் சீக்கண்ட் இன்வர்ஸ் ஆஃப் -2 என்பதன் மதிப்பெண்ணான்னு கணக்கிடணும். இதில் முதல் உறுப்பு அப்படியே எழுதிடுறோம், tan இன்வர்ஸ் ஆஃப் √3ன்னு. சீக்கண்ட் என்பது காஸ் எக்ஸின் தலைகீழி அப்படிங்கிறதுனால சீக்கண்ட் இன்வர்ஸ் ஆஃப் -2 என்பதை எப்படி எழுதிக்கலாம்னா மைனஸ் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 2இன் தலைகீழி எனும் பொழுது 1/2, எனவே -1/2 தலைகீழ் மதிப்பு எழுதிக்கலாம். சீக்கண்டின் தலைகீழி காசுங்கிறதுனால காஸ் இன்வர்ஸ் ஆஃப் -1/2ன்னு கொடுக்குறோம். இந்த இடத்துல காஸ் இன்வர்ஸ் ஆஃப் -θ என்பது பை மைனஸ் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் θவிற்கு சமம். காஸ் இன்வர்ஸ் ஆஃப் -θ என்பது காஸ் ஆஃப் பை மைனஸ் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் θவிற்கு சமம். அப்போ முதல் மதிப்பு அப்படியே எழுதிடுறோம், tan இன்வர்ஸ் ஆஃப் √3 மைனஸ் அடுத்த ஒன்றுக்கு பை மைனஸ் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 1/2 அப்படின்னு சொல்லிட்டு இந்த மதிப்பை எழுதிடலாம். இதில் பார்த்துட்டோம் அப்படின்னா tan இன்வர்ஸ் ஆஃப் √3 மதிப்பு, tan இன்வர்ஸ் ஆஃப் √3 மதிப்புங்கிறப்ப டேனோட எந்த டிகிரிக்கு √3ன்னா 60 டிகிரி. ஆற எண்களில் π/3ன்னு கொடுக்கலாம். மைனஸ் ப்ராக்கெட்டில் பை அப்படியே எழுதிடுறோம். மைனஸ் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 1/2, காசின் எந்த ஒரு மதிப்பிற்கு 1/2ன்னு பார்க்குறப்ப 60 டிகிரி. 60 டிகிரிக்கு கோணமானது π/3 மைனஸ் π/3. இதை உள்ளார பெருக்கலாம். π/3 மைனஸ் பை மைனஸ் இன்ட்டு மைனஸு ப்ளஸ் π/3. இரண்டு π/3களையும் கூட்டிடும் அல்லது பொதுவாக π/3ன்னு போட்டுட்டா அப்படின்னா முதல் உறுப்பில் பை இருக்குது, இரண்டாவது உறுப்பில் 3 இல்லை அப்படிங்கிறதுனால ஒரு 3ஆல் பெருக்கும் பொழுது -3π ப்ளஸ் பை. பை ப்ளஸ் பை 2π, 2π மைனஸ் 3π எனும் பொழுது மதிப்பு -π/3. -π/3 என்பது தேவையான மதிப்பு ஆகும். அடுத்து இரண்டாவது சப்டிவிஷன். இரண்டாவது சப்டிவிஷனில் கணக்கிட வேண்டியது சைன் இன்வர்ஸ் ஆஃப் -1 ப்ளஸ்ஸு காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 1/2 ப்ளஸ்ஸு காட் இன்வர்ஸ் ஆஃப் 2இன் மதிப்பு என்னான்னு கணக்கிடணும். சைன் இன்வர்ஸ் ஆஃப் 1 என்பதை எப்படி எழுதிக்கலாம்னா சைன் ஆஃப் -θ. சைன் ஆஃப் -θ என்பது மைனஸ் சைன் θவிற்கு சமம், மைனஸ் சைன் θவிற்கு சமம். எனவே சைன் இன்வர்ஸ் ஆஃப் -1 என்பதை எப்படி எழுதிக்கலாம்னா மைனஸ் சைன் இன்வர்ஸ் ஆஃப் 1ன்னு கொடுக்கலாம். காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 1/2 அதை அப்படியே எழுதிடுறோம், காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 1/2 ப்ளஸ் காட் இன்வர்ஸ் ஆஃப் 2 மைனஸ் சைன் இன்வர்ஸ் ஆஃப் 1இன் மதிப்பு. சைன் இன்வர்ஸ் ஆஃப் 1 என்பது சைனோட எந்த கோண மதிப்பிற்கு 1ன்னா 90 டிகிரி, மைனஸ் π/2ன்னு கொடுக்குறோம். காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 1/2, காசின் எந்த ஒரு டிகிரிக்கு கோண மதிப்பு 1/2ன்னு பார்க்குறப்ப ப்ளஸ் π/3 60 டிகிரி. அடுத்து காட் இன்வர்ஸ் ஆஃப் 2 அது தெரியாது, அதாவது அதிகபட்ச மதிப்பு டேனுக்கு இன்ஃபினிட்டி வரைக்கும் போகும். அப்போ அதனால் காட் இன்வர்ஸ் ஆஃப் 2வின் கோண மதிப்பு இல்லை அப்படிங்கிறதுனால 2 அப்படியே எழுதிடுறோம். முதல் 2 உறுப்புகளையும் சுருக்கிக்கிட்டோம் அப்படின்னா மீசிமாவானது 6ன்னு வரும். 3ஆல் பெருக்கிறப்ப -3π ப்ளஸ் 2ஆல் பெருக்கிறப்ப 2π ஈக்குவல் டு காட்டு இன்வர்ஸ் ஆஃப் 2 -3π ப்ளஸ் பை எனும் பொழுது மதிப்பு -π/6 ப்ளஸ்ஸு காட் இன்வர்ஸ் ஆஃப் 2 -π/6 ப்ளஸ் காட் இன்வர்ஸ் ஆஃப் 2 எனும் பொழுது காட் இன்வர்ஸை முதல்ல எழுதிட்டோம்னா காட் இன்வர்ஸ் ஆஃப் 2 -π/6 இது அப்படியே எழுதிடலாம். அடுத்து மூன்றாவது சப்டிவிஷன். மூன்றாவது சப்டிவிஷனில் கணக்கிட வேண்டியது காட் இன்வர்ஸ் ஆஃப் 1 ப்ளஸ்ஸு சைன் இன்வர்ஸ் ஆஃப் -√3/2 மைனஸ் சீக்கண்ட் இன்வர்ஸ் ஆஃப் -√2இன் மதிப்பு என்னான்னு கணக்கிடணும். tan 45 டிகிரியின் மதிப்பு 1ங்கிறதுனால π/4 கொடுக்குறோம். சைன் இன்வர்ஸ் ஆஃப் சைன் இன்வர்ஸ் ஆஃப் -θ என்பது மைனஸ் சைன் θவிற்கு சமம், எனவே மைனஸ் சைன் இன்வர்ஸ் ஆஃப் √3/2ன்னு கொடுக்குறோம். காஸ் இன்வர்ஸ் ஆஃப் -1/2, காஸ் இன்வர்ஸ் ஆஃப் -θ மைனஸ் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் -θ காஸ் θவிற்கு சமம், எனவே காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 1/√2ன்னு எழுதிக்கலாம். π/4 சைனின் எந்த கோண மதிப்பிற்கு √3/2 அப்படின்னு பார்த்துட்டோம் அப்படின்னா சைன் 60 டிகிரி. 60 டிகிரிக்கு ரேடியனில் π/3. அடுத்து காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 1/√2. காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 1/√2 அப்படிங்கிறப்ப அதற்குண்டான தீர்வு எப்படி எழுதலாம்னா பை மைனஸ் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 1/√2ன்னு எழுதலாம். பை மைனஸ் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 1/√2. எனவே π/4 முதல் 2 எண்களுக்கும் மீசியமாக எடுக்கலாம். 3π - 4π/12
மைனஸால் உள்ளார பெருக்கிக்கிட்டோம் அப்படின்னா மைனஸ் பை, மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 1/√2. இதை சுருக்கிக்கிட்டோம்னா மைனஸ் பை பை 12 மைனஸ் பை. காசோட எந்த கோண மதிப்பிற்கு 1/√2 அப்படின்னு பார்க்குறப்ப மதிப்பு 45 டிகிரி. எனவே ப்ளஸ்ஸு காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 1/√2க்கு காஸ் 45 டிகிரியின் மதிப்பு 1/√2. எனவே காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 1/√2க்கு கோண மதிப்பு 45 டிகிரி எனும் பொழுது 6 எண்களில் பை பை 4ன்னு கொடுக்கலாம். 3 எண்களுக்கும் மீசிமா எடுக்கிறப்ப 12 மீசிமாவாக அமையும். முதல் உறுப்பு மைனஸ் பை அப்படியே எழுதிடுறோம். அடுத்து 12ஆல் பெருக்கிறப்ப மைனஸ் 12 பை. 3 பெருக்கல் 4 12. நியூமரேட்டரை 3ஆல் பெருக்கிறப்ப 3 பை. இதை சுருக்கலாம். மைனஸ் பை மைனஸ் 12 பை எனும் பொழுது மைனஸ் 13 பை. மைனஸ் 13 ப்ளஸ் 3 பை எனும் பொழுது மதிப்பு மைனஸ் 10 பை பை 2. இதை கேன்சல் பண்ணலாம். 2 10 6 2 12. மதிப்பு மைனஸ் 5 பை பை 6 என்பது தேவையான மதிப்பு ஆகும். தேங்க்யூ.